புத்தியும் அதை ஒரு காரணத்தை உண்டாக்கி இருக்காரு. அதை வச்சு நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறாரு. முந்தின காலத்துல பெரிய டைனோசர் சொல்றாங்க. டைனோசர் பெரிய பெரிய மிருகம் இருக்கு, சிங்கம் இருக்கு, இந்த நாய் கூட இருக்கு. நம்ம எங்க பார்த்தா நாய் தெரியுது, அது வெறி நாயா இருக்கு. எதுக்கு அதை உண்டாக்குறீங்க? அதான் பேசிட்டேன். பருவத்துக்கும் போகாது, எதுக்காத சொல்லக்கூடாது. நமக்கு மேல அவர் இருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு முன்னாடியே அவர் இருக்காரு. நமக்கு ஒரு 100 வயசு இருக்குமா? அப்பதான் 100 வயசு ஆகாது. 90 வயசுக்கு கூட வச்சுக்கோம். அதே அதிகங்களா 90 வயசுக்கு வச்சுக்கோமா? ஒரு 100 வயசு வச்சோம்னா 100 வயசு என்ன? அவரு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். ஆதியிலே உண்டானவர் அவர். அவருக்கு ஆதி அவர்தான், அந்தம் அவர்தான், அல்பா அவர்தான், ஒமேகா அவர்தான், அவர்தான் முந்தினவர், அவர்தான் திடீர்னவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்துல உனக்குள்ள தொடக்கல சர்ச்சை கூட்டுவது அவர்தான். சர்ச்சுக்கு நல்லபடியா உடைய பரலோகம் சேர்க்க போறது அவர்தான். எல்லாம் எல்லாமே அவர்தான். நமக்கு கர்த்தர் நம்பியவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அவர் நம்பணும். நம்ம அவர் நம்புறவங்க தம்பி என்றென்றைக்கு அசையாம நிலைத்திருக்க சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. பெரு நெஞ்சல் வழக்கை கொழுவினான். நெஞ்சு அப்படியே என்னால் என்ன முடியும்? அந்த பெருமை, அந்த நெஞ்சு உழுவிக்கிறான்னா உருவாக்குறான்னு அர்த்தமா? எடுத்து போட்டு பார்த்தேன். உழுவிக்கிறான் என்றதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா உருவாக்குறான், வழக்கை உருவாக்குறான், புதுசா ஒரு வழக்கை உண்டாக்குறான். தேவலாம் தர்க்கம், தேவலாம் சண்டை. பெரு நெஞ்சல் கர்த்தரை நம்பியவனை செழிப்பான். தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். சில பேர் தரித்திரம் கொடுத்துட்டோம்னா நம்ம கல்யாண காலியா அப்படின்னு நினைச்சுவாங்க. நம்ம அப்படியே சொத்து குறைக்கிற நினைச்சிடாங்க. ஆனா தாழ்ச்சி அடைய மாட்டான். சங்கீதம் 101 என்ன சொல்லுது? கர்த்தரை மீட்பதற்கா நான் தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடையா. அவ்வளவுதான். ரெண்டு வார்த்தை பாருது. தாழ்ச்சி அடையேன். அவர் தலைமை சொன்னா தாழ்ச்சி அடையேன், பிறகு சொல்றவங்க தாழ்ச்சி அடையான்னு சொல்லுவோம். அதேதான். நான் கர்த்தரை மீட்பதற்கா நான் தாழ்ச்சி அடையேன், தரத்திற்கு கொண்டு நீ தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவ்வளவுதான். ஏன்னா ஏழைகளுக்கு இணைகிறவன் கர்த்தர் கண்டனா அந்த அளவுக்கு ஏழைகளை நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்து. தேவன் அந்த அளவுக்கு ஏழைகளை பார்க்கிறாரு. அவர் எளியவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறாரு, விதவைகளை விசாரிக்கிறாரு, தரித்திரரை விசாரிக்கிறாரு, ஒரு தரித்திரரை விசாரிக்கிறாரு, ஏழைகளை விசாரிக்கிறாரு, விதவைகளை விசாரிக்கிறாரு. அந்நியனை ஒடுக்காத. நீ எகிப்துல அந்நியனா தானே இருந்த, முன்னாடி பாவத்துல இருந்த. இப்போ புதுசா வந்துட்டு இருக்காங்க, அவனே விரட்டுற, ஒடுக்குற, செய்யாதன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை நம்பணும்னா அவன் செழிப்பானா? ஏன் நாசமடைவான் பார்த்துட்டோம். திருவசனத்தை அவமதிக்க நாசமடைவான். எப்படி நான் செழிக்கிறோம்? ஒரே தான் கர்த்தரை நம்பு, செழிச்சிருவேன். அதெல்லாம் ஈஸி ஃபார்முலா இது. இதெல்லாம் ஈஸியான வழிகள். கொஸ்டின் பேப்பர் முன்னாடி கொடுத்த மாதிரி, பரீட்சை பேப்பர் முன்னாடி கொடுத்த மாதிரி 100 மார்க் எடுக்காம அசிங்கப்படணும், வெட்கப்படணும். அதுக்கு மேலாக தண்டனை, பெரிய தண்டனை இருக்கு. நாசம் அடையணும். மனுஷனுக்கு பயப்பட பய கண்ணியை விளைவிக்கும். கர்த்தரை நம்பிக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நம்பினா போதும், அவரை நம்பணும், விசுவாசிக்கணும், அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆனா மனுஷன் பயப்பட பய கண்ணியை தான் விளைவிக்கும். கண்ணி கஷ்டம் வரும், வேதனை வரும். அந்த கண்ணீரா அவருக்கு வரும். துன்மார்க்கு நீ பார்ப்பீங்க, துன்மார்க்கு வீட்டுல இவ்வளவு பொருள் இருக்கேன், இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கேன், இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கேன் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆனா அவன் வீட்டுல என்ன இருக்குன்னா சாபம் இருக்கு. அவன் வீட்டுல சாபம் இருக்கு. துன்மார்க்குடைய வீட்டுல நானா சொல்லல, நீதிமொழிகள் 3:33 சொல்லு. துன்மார்க்குடைய வீட்டுல கர்த்தரின் சாபம் இருக்கு, சாபம் இருக்கு. அவன்கிட்ட அப்ப வீட்டுக்கு போறவனே எப்படி இருப்பா? வீட்டுல இருக்க எப்படி இருப்பா? வீட்டுல உயிரில்லாத வீட்டுல சாபம் இருக்கா? வீடு உயிரோட இருக்க மனுஷன் அவனே சாபமே. ஏன் விக்கிரகத்தை நம்புறான்? அவனுக்கு சாபமே, அஸ்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுல சாபம் இருக்கு. ஆனா கர்த்தரை நம்பிக்கணும், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். புத்திர சுரியார் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கார் ஆண்டவர். பிதாவே கை தட்டுங்க எல்லாரும். ஆமென். ஹல்லேலூயா. பிதாவே ஆமென். புத்திர சுரியார் ஆவியை சோதரம் ஆவியை கொடுக்கல. ஆவியை
அவர் நம்ம கொடுக்கல. அப்பா பிதாவே இருந்திருக்காரு. ஈசாக்குக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டு நினைச்சுட்டு பாக்குறாரு, நினைவு கூறுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தேவன் ஆண்டவர். நம்ம அவர் நம்புறோம்னா அவர் நம்பத்தக்கவர். அவர் உண்மையில சேர்ந்து பாடுவோம். நம்பத்தக்கவர் நீ ஒருவராலே, உண்மையுள்ளவர் நீ ஒருவராலே, நம்பத்தக்கவர் நீ ஒருவராலே, உண்மையுள்ளவர் நீ ஒருவராலே.